மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாநாட்டினை தொடங்கி வைத்து உரையாற்றுவார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மாநாட்டு வரவேற்பு குழு தலைவரும் மாநாட்டு நிறுவனரும் இணைந்து நின்று சிறப்பு செய்கிறார்கள். முதலில் எல்லோருக்கும் வணக்கம். இந்த அமைப்பினுடைய ஓனராகவும் இதனுடைய காப்பாளராகவும் இருக்கக்கூடிய திரு டாக்டர் விஆர்எஸ் சம்பத் அவர்கள் பேசுகிற பொழுது இங்கே வந்திருக்கின்ற அனைவரையும் பெயர் சொல்லி அவர்களையெல்லாம் விழித்து பிறகு தன் உரையாற்றினார். அவர் யார் யார் அவர்களே என்று சொன்னாரோ நானும் அவர்களையெல்லாம் அது மாதிரி அழைத்ததாக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இல்லாவிட்டால் ஒவ்வொருவரும் வந்து அதே ரெட்டி வச்ச மோதி வச்சுன்னு சொல்லி ஆரம்பத்திலிருந்து மறுபடியும் பேராச ஆரம்பித்தா அதுவே பெரிய போராக இருக்கும். ஏன்னா வகுப்பிலேயே 45 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து அட்டண்டன்ஸ் எடுத்தாலே அதுவே நமக்கு போராக இருக்கும். ஆக திருப்பி அவர்களையும் சொல்ல வேண்டான்னு தான் நானும் அவற்றை ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாநாட்டினுடைய கவுண்டராக இருக்கக்கூடிய சந்தோஷம் அவர்கள் இந்த நிறுவனத்துக்கு தலைவராக இருப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. விஜய் சந்தோஷம் அவர்கள் நிலவுக்கு போல மற்ற எல்லா ஊருக்கும் போய் நிலத்தை வியாபாரம் பண்ணியிருக்கார். இப்போ நிலம் கிடச்சிச்சுன்னா முதல் ஆள் அங்கே போய் பிளாட் போடுறவர் விஜயா சம்பத்தாக இருப்பார். ஆகியனால் அது ஒரு வகையில் பெருமை தான். ஏன்னா நான் இவங்களில் இன்னொரு குரூப்பு, நான் ஒரு வெளிநாட்டுக்கு போயிருந்தேன். அந்த ஊரில் இருக்கிறவங்க வந்து என்னை பார்த்து, சார் சென்னையில் சுங்குவார் சத்திரம் எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்க. சென்னையிலையா சுங்குவார் சத்திரம்? அது ஒரு 60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குன்னு. இல்லை சார் சென்னையிலேயே இருக்க நாங்கள் மையத்தில். இல்லை இப்போ என்ன அதுக்கு அப்படின்னேன். அங்கே தான் சார் 5 பிளாட் வாங்கியிருக்கோம் நாங்கள். சென்னையிலேயே சொல்லிடுறேன். இப்போ ஏற்பட்டோன்னு என்ன பண்ணுறது? யார் வருவான் வெளிநாட்டிலேருந்து? நமக்கு இங்கேருந்து போய் வயிற்ற கட்டி வாயை கட்டி அங்கே ஏதோ படைச்சி சம்பாதிச்சு வச்சுருக்கான். ஏதோ ஒரு கால் திருப்பி போனால் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடு வாங்கலான்னா அவனை மாம்பழத்து பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி சுகுவாஞ்சத்தில் இருக்கிற பிளாட்டை விற்றான்னா என்ன பண்ணுறது? அப்படி சில பேர் இருக்காங்க. ஆனால் அப்படியெல்லாம் நம்முடைய சந்தோஷம் அவர்கள் ஒரு ஊராக வைத்திருக்கிறவர், அவர் தலைவராக இருக்கார். இதில் சம்பத்து தான் பாராட்டணும் நான். காரணம், ஒரு தனி மனிதனாக எதை பற்றி கவலைப்படாமல் போற்றுவர் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவர் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வேன், ஏற்றதொரு கருத்தை எனது உள்ளம் என்றால் எடுத்து செய்வேன் என்று காரியங்களை செய்யக்கூடிய அற்புதமான நண்பர். யாருக்கும் எந்த உதவி செய்யக்கூடியவர், யாரிடத்திலும் பொது நன்மைக்காக போய் பேசக்கூடியவர். அத்தகைய ஒரு நண்பர் நீண்ட நெடுங்காலமாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு தனி மனிதன், அவரோடு சேர்ந்து பலர். இந்த மாநாட்டை பார்த்தால் இதில் கூட முதலாவது மாநாடு சென்னை, 2வது மாநாடு துபாய், 3வது மாநாடு சென்னை, 4வது மாநாடு தென்னாப்பிரிக்கா டர்பன் நகரில், 5வது மாநாடு புதுச்சேரி, 6வது மாநாடு சென்னை,
7வது மாநாடு இணையவழி, 8வது மாநாடு சென்னை, 9வது மாநாடு துபாய், 10 சென்னை. ஆக இத்தனை மாநாடுகளை நடத்துவது என்பது சாதாரணமானதல்ல. அதிலும் இப்படிப்பட்ட ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் இருந்து நடத்துறது அதை விட ரொம்ப பெரிய சாமர்த்தியம் வேண்டும். இல்லைன்னா பழனி பெரியசாமிக்கு ஒரு முதல்ல ஒரு சால்வு போடுவாரா? நான் சொன்னேன், சால்வு போடும்போதே போட்டுங்க சார், இதுதான் பில்லு அப்படின்னா. ஆனால் பழனி பெரியசாமி அவர்கள் ஒரு உலகம் அறிந்த தமிழர். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து போறவர்களுக்கெல்லாம் அமெரிக்காவிலே வழிகாட்டியாக இருந்தவர், பலருக்கு குடியேற்ற செய்தவர். அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் போன்றவர்கள் இதற்கு ஒத்துழைப்பதிலே எனக்கு மகிழ்ச்சி. இங்கே ஜி. விஸ்வநாதன் அவர்கள் வேந்தர், அவர்கள் விஐடியுடைய வேந்தர் இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே எதையும் ஒரு பிளான் போட்டு தான் பண்ணுவார். எதையும் செய்வதை திருந்தச் செய் என்பதுதான் அவருடைய லட்சியம் ஒன்று. ஆகியனால அது படிக்கும்போதும் சரி, விளையாட்டு போதும் சரி, அரசியலும் சரி, எதுவாக இருந்தாலும் தேர்தலில் நிற்கும் போதும் சரி, ட்ராப் போட்டு கரெக்டாக இது இந்த நேரம் இத்தனை நேரம் செய்யணுன்றதில் சுத்தமாக செய்யக்கூடியவர். அவர் சம்பத்துக்கு கிடைத்திருப்பதிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. காரணம், அத்தகைய பிளான் போட்டு தரக்கூடிய ஆற்றல் ஜிவி அவர்களுக்கு உண்டு. இல்லைன்னு கேட்டால் இன்றைக்கு வெளிநாட்டவரே வியக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பல்கலைக்கழகத்தை இந்தியா முழுவதும் கொண்டு போய் சேர்த்த ஒரு தமிழன் அவர்தான். வெளிநாடுகளிலும் சென்றிருக்கார். ஆகவே அவர் எதையும் உருப்படி இல்லாத்தையும் உருப்படியாக காட்டுவார். அதுக்கு நானே உதாரணம். ஏனென்று கேட்டால், நான் கல்லூரியில் படிக்கிற பொழுது அவர் படித்தவர், நான் பச்சையப்பன், அவர் லா காலேஜ். பட் இருந்தாலும் நான் எந்த மேடையிலும் பெருமையாக சொல்லிக்கொள்வேன், ஐ வாஸ் brought up by him. என்னை வளர்த்தவர் அவர்தான். கல்லாய் இருந்த என்னை சிலையாக்கியவர் அவர்தான். ஆகையினால என்னுடைய குருநாதர் என்று சொல்லிக்கொள்வதிலே நான் பெருமைப்படுகிறவன். அது அப்படி சொல்லுவதிலே எனக்கு ஒரு பெரிய ஆசை கூட உண்டு. ஆகையினால என்னையே உருப்பட வைத்திருக்கிறவருக்கு எதையும் உருப்பட வைப்பார் உங்களுடைய இதயம் என்று அவருக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டவராக இருக்கிறேன். ஆக இப்படி இன்னும் பல பேர் பல திக்குகளில் வந்திருக்கிறார்கள். ஆக இந்த கூடினோம் கலைந்தோம் அப்படின்னு இல்லாமல் இந்த உரையில் நான் என்னென்ன போன மாநாட்டுக்கும் இந்த மாநாட்டுக்கு என்ன சாதித்தோம் இன்னும் 1-2 சொல்லுவாருன்னு பார்த்தேன். இன்னும் 1-2 கூட ஆகலை போகிறது. இந்த அதை ஒரு காங்கிரீட்டாக பண்ணணும். நீங்களே பண்ணியிருந்தால் நடக்காது. விச்சு மாதிரி ஆளுக்கிட்ட விட்டால் தான் சரியாக வரும். அது ஆக பழனி பெரியசாமி இருக்கார், இவர் இருக்கார், இன்னும் பல அதிபர்கள்லாம் இருக்காங்க. ஆகையினால் அவர்களெல்லாம் வைத்து இதை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதில் நம்முடைய சம்பத் அவர்கள் எல்லோரிடத்திலும் பழகக்கூடியவர், நல்ல நண்பர். அவருடைய குணத்துக்கு அவருடைய பழக்கத்துக்குத்தான் அத்தனை பேரும் இங்கே வந்திருக்கிறார்கள். ஒரு தனி மனிதன் இவ்வளோ பேரை மற்ற நாட்டிலிருந்து கொண்டு வந்து சேர்க்கிற ஆற்றல் சம்பத்துக்கு உண்டு. எந்த ஊருக்கு போனாலும் சம்பத்துக்கிட்ட சொல்லுவோம். நாங்கள் எந்த ஊருக்கு போனாலும், நான் அமெரிக்காவுக்கு போகிறேன், உடனே அங்கேருந்து ஏற்பாடு பண்ணிவிடுவார். நான் கத்தாருக்கு போகிறேன், கிருஷ்ணமூர்த்தி போய் பாருன்னு சொல்லிவிடுவார். எந்த ஊருக்கு போனாலும் இவர்கிட்ட சொன்ன உடனே கரெக்டாக அங்கே ஆள் நிற்பாங்க. அந்த அளவுக்கு உலகம் பூராவும் வியாபித்து பழக்கங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு நண்பர் அவர். இன்றைக்கு இந்த மாநாட்டை நடத்துவது மகிழ்ச்சி. இந்த மாநாட்டில் நீண்ட நேரம் இருக்க வேண்டும் என்றுதான் எனக்கு ஆசை. ஆனால் 11:30 மணிக்கு முதலமைச்சர் அவர்கள் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குகளுக்கு வறட்சி நிவாரணமாக, குறிப்பாக சிறப்பாக என்னுடைய இலாக்காவில் தான் அதிக சேதாரம். 720 இடங்கள் உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. தாமிரபரணி கரைகளையே காணோம். எனவே அவற்றுக்கு நிதி ஒதுக்குவதற்காக ஒரு மீட்டிங் வைத்திருக்கிறார். கன்சர்ன் மினிஸ்டர் நான் தான். எனவே அங்கே செல்ல வேண்டும். அதற்காகத்தான் நான் இந்த உடனடியாக போக வேண்டும் என்று சொன்னேன். தவிர அதர்வைஸ் நான் இங்கே இருந்திருக்கலாம். எனவே என்னை வரவேற்றதற்காக ரொம்ப நன்றி, எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி என்று கூறி
நான் போவதற்காக நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.